ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த MT-15 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்னென்னா கிளச் வேலை பார்த்துருக்கோம், ஸ்லிப்பர் கிளச் ஒர்க் பார்த்துருக்கோம். கிளச் பிளேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குதா, பட் ஆனால் கிளச் பிளேட் வியர் ஆகிருக்குது, பாதி வியர் ஆகிருக்குது. இது மொத்தமாக வியர் ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ப்ரெஷர் பிளேட்டு தான். தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இதை மட்டும் மாற்றாமல் தேய்ச்சி போட்டிருக்காங்க, இதை மட்டும் மாற்றிருக்காங்க. அதனால உங்களுக்கு வண்டியில் பிக்கப் குறைஞ்சிருச்சு, வண்டி போகவே இல்லை, வண்டி கிளச்சு பிடிக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிளேட் செட்டு இதுவுமே நல்லா கோடு விழுந்துருச்சு, இதுவுமே ஃபுல்லாக கோடு விழுந்துருச்சு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 155cc உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும், நீங்கள் அடித்து ஓட்டுவாங்க. அதுவும் சின்ன பசங்களாம் நல்லா சும்மாவே விரட்டி ஓட்டுவாங்க. ஸோ இந்த வண்டியில் இந்த மாதிரி ஒரு பிளேட் மாற்றி ஒரு பிளேட் மாற்றாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி அதோட பிக்கப் ஒரிஜினல் பிக்கப்பே குறைஞ்சிரும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிரும். ஸோ மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா செட்டாக மாற்றி விட்ருங்க. இப்போ இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, கார்பன் பிளேட்டு எல்லாமே மாற்றியாச்சு. இந்த மாதிரி MT வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட்டோடு ஓட்டிகிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்து சரி பண்ண முடியாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி விட்டு நம்ம கடை நம்பரை வாட்ஸ்அப்பில் கீழே போட்டு விட்றேன், அந்த கீழே லிங்க்கில் போட்டு விட்றேன். ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் இருக்கும். பாய்.